இந்த அம்மாக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. அதுல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பெரியவளா வளர்ந்ததுக்கு அப்புறமா அவ மீனா மாறுறத உணர்றா. இதனால அந்த பொண்ணு அவ விரும்பின பையனை கல்யாணம் பண்ண முடியாம போயிருது. அதுக்கப்புறமா அம்மா சொல்றாங்க, இப்ப நீ ஒரு மீனா மாறிட்ட, அதனால உன்னால நிலத்துல வாழ முடியாது, நீ கடல்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கடலுக்கு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கடலுக்கு போனதுக்கு அப்புறமா கடல் கன்னிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ராணி ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாவும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இப்படியே நாட்கள் ஓடுது. இந்த கடல் கன்னி அது வழியா வரும்போது கப்பல்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு விரும்பின அந்த பையன் இருக்கான். உடனே இந்த பொண்ணு எப்படியாவது அந்த பையனை அடையணும்னு சொல்லிட்டு தன்னோட கணவனை ஏமாத்திட்டு அங்க இருந்து அந்த கடல்ல இருக்க ஒரு வயசான ஒரு கொலை பண்ணிட்டு இந்த பையனோட லக்கேஜ்க்குள்ள போறா. அதுக்கப்புறமா அந்த பையன் பாத்தீங்கன்னா அந்த லக்கேஜ் எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு வரான். அப்படி வந்தா இந்த கடல் கண்ணியோட அக்காவை தான் இந்த பையன் கல்யாணம் பண்ணிருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு எப்படியாவது அவளை அழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குளிக்கிற அந்த பாத்ரூம்குள்ள போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடல் கண்ணி வரா. இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு பயந்துடுறா. அதுக்கப்புறமா கடல் கண்ணி சொல்லுது, என்னோட வாழ்க்கையை நீ இவ்வளவு நாளா வாழ்ந்துகிட்டா இருக்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு மீனா மாத்தி பிஸ்டேங்களை போட்டு அந்த பொண்ணோட உருவத்துல அந்த பையன் கூட வாழ ஆரம்பிக்குது. இப்படியே நாட்களும் ஓடுது. ஒரு நாள் யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு வயசானம்மா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இது யாருன்னு சொல்லி கணவன்கிட்ட கேட்கும் போது அந்த பையன் சொல்றேன், நீ கஷ்டப்படுத்தனே வீட்டுல வேலை பாக்குற, இனிமே நீ கஷ்டப்பட வேணாம், இந்த அம்மா அதெல்லாம் பாத்துக்குவாங்கன்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இது பிடிக்கல. அதுக்கப்புறமா அந்த வேலைக்காரமா வீட்டுல வேலை பார்த்துக்கு இருக்கும்போது பிஷ் டேங்க பாக்குறாங்க. அப்ப இந்த மீன் பாத்தீங்கன்னா பேசுது. அப்ப இந்த அம்மாவை நீங்க யாருன்னு சொல்லும் போது அந்த மீன் சொல்லுது, நான் தான் அந்த பையனோட மனைவி, என்ன இப்படி மீனா மாத்திட்டான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது இந்த வயசானமாவும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக உடனே மேல் ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடல் கண்ணி என்னை பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொலை பண்ணிடுது. அதுக்கப்புறம் கணவன் வீட்டுக்கு வராரு. வந்தவரு அந்த வயசானம்மா எங்கன்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சொல்றா, அவங்க தானே எப்பயோ போயிட்டாங்கன்னு. இதனால பாத்தீங்கன்னா கணவன் கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா கணவன் கோவப்பட்டு, உன் மேல எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு, வர நீ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு மனைவி கூட சண்டை போட்டு அங்க இருந்து வரும்போது அந்த மீன் இவரோட பேரை சொல்லி கூப்பிடுது. உடனே மீன் பக்கத்துல போய் பாக்குறாரு. பார்த்தா இவரோட மனைவி தான் மீனா மாறி இருக்க விஷயம் இவருக்கு தெரியுது. இதனால கோவப்பட்டு நீ யாருன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அவளோட சுய உருவத்துக்கு நான் தான் கடல் கண்ணி, என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்க இருந்துச்சு, ஆனா நீ என்னை ஏமாத்திட்டு என்னோட அக்காவை நீ கல்யாணம் பண்ணிட்ட, அதனால இப்ப நான் உன்னை அடைஞ்சிட்டேன்னு சொல்லும் போது இந்த பையன் சொல்றேன், என்னோட மனைவி இருக்க வரைக்கும் யாரும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. உடனே கடல் கண்ணி உன்னோட மனைவி இருந்தா தானே சொல்லிட்டு அந்த பிஸ்டேங்ல இருக்க தண்ணியை குறைக்க பார்க்கும்போது உடனே கணவன் பாத்தீங்கன்னா தண்ணியை ஊத்த போறான். அதுக்கப்புறமா அந்த பையனுமே தடுத்து நிறுத்தும் போது அந்த இடத்துல கடல் ராஜா வந்துடுறாரு. அதாவது மனைவி துரோகம் பண்ணனால கடல் கண்ணியை தேடி வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா கடல் கண்ணி நீங்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு கணவன் அழிக்க பார்க்கும்போது உடனே இந்த பையன் இவளுக்கு சக்தி தாரது இந்த முத்து மாலை தான் சொல்லிட்டு அந்த முத்து மாலையை பறிச்சிடுறாரு. அதனால பாத்தீங்கன்னா கடல் கண்ணியை கடல் ராஜா அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா கடல் ராஜா சொல்றாரு, எனக்கு துரோகம் பண்ணனால அவளை நான் அழிச்சிட்டேன், நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு.